Hey, hi everyone. So happy Pongal. So இன்னைக்கு வந்து இந்த மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம்ங்கறது உங்க கூட ஷேர் பண்ண போறேன். So before makeup start பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து மாய்ஸ்சரைசர் cream வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா Lakme குள்ளது. So இந்த மாய்ஸ்சரைசர் cream கொண்டு என்னோட ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். and அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் Eyeshadow HD எடுத்துக்கிறேன். என்னோட ஷேட் வந்து Warm Beige. So இது வந்து ஒரு ஸ்டிப்லிங் பிரஷ் கொண்டு நான் என்னோட ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் ரொம்ப நேச்சுரலான லுக் தான் கொடுக்க போறேன். இது வந்து ஒரு லூமினஸ் லுக் இருக்கும். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா க்ளோயியா ஷைனியா இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ அதனால இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கழுத்துலையும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டரால் இந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி எடுத்துக்கலாம், டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸஸாக ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது பியூட்டி பிளெண்டரில் வந்துடும். ஸோ அதனால் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கன்சீலர் வந்து நான் Maybelline எடுத்துருக்கிறேன். ஷேட் வந்து கேரமல். ஸோ இது வந்து நான் என்னோட அண்டர் ஐ, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டில், அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் நோஸில் இந்த ஏரியாலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்னப் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் என்னோடய டார்க் சர்க்கிள் வந்து ஹைட் பண்ணுறதுக்கும் நான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கவும் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் Maybelline Fit Me Loose பவுடர். ஸோ இது வந்து மீடியம் டு டீப். ஸோ இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணமோ அங்கெல்லாம் பவுடர் போட்டு செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் Nyx பேலட், இது வந்து ஒரு கான்டோர் பேலட். ஸோ இதில் வந்து நான் காமிக்கிறேன். இந்த 2 ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஆல் ஓவர் ஃபேஸில் நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கான்டோர் வந்து நான் அன்றைக்கி பிரிட்ஜ் ஆஃப் நோஸில் கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக காட்டுறதுக்காக நான் இதை அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ், இது வந்து கே பியூட்டிக்குள்ளது. ஸோ ஷேடு வந்து நான் வேணால் கீழே கொடுக்குறேன். அண்ட் இந்த ப்ளஷ் வந்து என்னோடய சீக்ஸில் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஹைலைட்டர் வந்து மாஸ்டர் க்ரோம் Maybelline-குள்ளது. ஸோ இது வந்து என்னோடய ஹைலைட் நம்ம எங்கெல்லாம் பண்ணணுமோ அந்த ஏரியாலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து உண்மையிலே அஃபோர்டபுள் ரேஞ்ச் அண்ட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது க்ளோ கொடுக்கும். ஸோ அதனால் எல்லா ஏரியாலையும் நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்கப்பை செட் பண்ணுறதுக்காக நான் மேக்லேருந்து ப்ரைம் எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி விட்டுருதேன். இனி ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்காக இது Forever 52. ஸோ இந்த ஜெல்லை கொண்டு என்னோடய ஐப்ரோவை நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு வாட்டர் ப்ரூஃப். ஸோ உங்களோட ஐப்ரோ வந்து லாங் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணி நல்லா ஸ்பூலியால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் எடுத்துருக்கிறேன். ஷேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காமிக்கிற லைட் ப்ரௌன் ஷேட். ஸோ இதெல்லாம் லைட்டாக நான் வந்து என்னோடய க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து லோவர் லைன்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அங்கேயே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டார்க் ஷேடை எடுத்துகிட்டு நான் அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் க்ரீஸ்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளெண்டிங் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதால் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் ஷேடு எடுத்துகிட்டு நான் என்னோடய கண்ணுக்கு கீழேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக காட்டும் கண் பார்க்குறதுக்கு. அண்ட் நிக்ஸில் இந்த மாதிரி ஷிமரி பேலட் கிடைக்குது. ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி பர்பிள் ஷேடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷேடு எடுத்து நான் என்னோடய ஐலைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் காஜல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸஸ் கேனடா ultimo ப்ரோ. ஸோ இதை எடுத்துகிட்டு என்னோடய வாட்டர் லைன் ஏரியாவில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கண்ணு ரொம்பவே இப்போ ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நிக்ஸில் வந்து மேட்டில் லிக்விட் லைனர் வருது. ஸோ அதெல்லாம் நான் இன்றைக்கி என்னோடய லைனர் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ரொம்ப போல்டாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நான் வந்து விங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெஷலி எனக்கு விங் லைனர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபேக் லேஷஸ் வந்து ஆஃப் கேமரா வச்சுட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து மேட் மீ அண்ட் ஷேடு வந்து உங்களுக்கு கீழே போடுறேன். ஸோ இந்த ஷேடு அடுத்து நான் என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னர் கார்னரில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைலைட் பண்ணிக்கிறேன். சேம் அந்த மாஸ்டர் க்ரோம்குள்ளது அண்ட் ப்ரோபான் ஏரியாக்கிலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், மேக்கப் வந்து முடிச்சிட்டோம். அண்ட் என்னோடய ஜுவல்லரிலாம் நான் வேர் பண்ணியிருக்கேன், சாரீ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக வீட்டில் இருந்தபடி கொண்டாடுங்க. பாய்.